இது மகிமை நேரம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் லூக்கா 1 அதிகாரம் 28 வசனம். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க என்றான். வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இந்த அருமையான ஒரு வாழ்த்துதலை மரியாளுக்கு தேவதூதன் மூலமாக கிடைக்கிறது. ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி அவன் முதலாவது அந்த மரியாளிடத்திலே தன்னுடைய திட்டத்தை தெரியப்படுத்துகிற பொழுது அவளை வாழ்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த காபிரியேல் தூதன் அந்த மரியாளிடத்திலே வருகிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறக்க வேண்டும், தேவனுடைய திட்டம் அவருடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்ப வேண்டும். அதற்கென்று அவர் ஒரு சரியான நபரை தேர்ந்தெடுப்பதற்காக அந்த தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிற அந்த தேவனுடைய கண்கள் இந்த பூமியிலே ஒரு பெண்ணை தேடுகிறது. ஒரு பரிசுத்தமான ஒரு பெண் அவருக்கு தேவை, ஒரு பாத்திரம் தேவை தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு. அந்த தேவனுடைய உன்னதமான பார்வை மரியாளின் மேல் படுகிறது. அந்த காபிரியேல் தூதன் மகிழ்ச்சியான அந்த செய்தியை சுமந்து கொண்டு வந்து அந்த மரியாளிடத்திலே சொல்லுகிறான், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ கிருபை பெற்றவள் என்று சொல்லி அவன் வாழ்த்திவிட்டு தன்னுடைய திட்டத்தை அங்கே அறிமுகப்படுத்துகிறான், சொல்லுகிறான். ஒரு தேவகுமாரனை நீ என்ன செய்வாய், நீ ஒரு கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி அந்த திட்டத்தை சொல்லுகிற பொழுது மரியாள் திகைக்கிறாள். இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேனே என்று சொல்லி அவள் சிந்திக்கிறாள், அவள் திகைக்கிறாள். அந்த தூதன் எல்லா காரியத்தையும் அவளுக்கு விவரித்து சொல்லுகிறான். உடனே மரியாள் ஆண்டவருக்கு தன்னை அடிமையாக ஒப்பு கொடுக்கிறாள். இதோ நான் என் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறாள். காரணம் என்ன, பழைய ஏற்பாட்டிலே நாம் நியாயப்பிரமாண அந்த புஸ்தகத்திலே நான் படிக்கிற பொழுது அந்த மோசேயினுடைய பிரமாணத்தின்படி ஒரு கன்னிப்பெண் கர்ப்பவதியானால் அவள் வேசித்தனம் பண்ணினாள், விபச்சாரம் பண்ணினாள், கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும் என்பது அந்த நியாய பிரமாணத்தின்படியான அந்த சட்டம். அப்பொழுது அவள் நினைத்து பார்க்கிறாள், இது எவ்வளவு பெரிய ஒரு அவமானம் என்று சொல்லி. ஆனாலும் கூட தேவ திட்டம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக அந்த மரியாள் தன்னை அர்ப்பணிக்கிறதை பார்க்கிறோம். அவள் நிந்தைக்கும் அவமானத்துக்கும் அவள் பயப்படாதபடி தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து எதையும் அவள் சிந்திக்கவில்லை. இது தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம் என்று சொல்லி அவள் தன்னை அர்ப்பணிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு பரிசுத்தமான ஒரு தூய்மையான வாழ்க்கை அவள் வாழ்ந்தால் தேவகுமாரனாகிய இயேசு அவளுடைய சரீரத்திலே அவர் உற்பத்தியாக முடியும் என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவளுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் பரிசுத்தமாக இருந்ததினால்தான் அந்த பரிசுத்தமான தேவன் அவளிடத்திலே அவர் உற்பத்தி ஆகிறார். அந்த மரியாள் தன்னை அர்ப்பணிக்கிறாள். இதோ நான் தேவனுக்கு அடிமை, அவருடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி அந்த தேவ திட்டத்திற்கு தன்னை ஒரு அடிமையை போல ஒப்பு கொடுக்கிறாள். அவள் ஒரு அடிமையாக இருக்கிறவங்க எதுவுமே தன்னுடைய எஜமானுடைய சித்தத்தை மீறி செய்ய முடியாது. அது சொல்கிறாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்கிறார். இல்லை, நான் வாசிக்கிறோம், தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். தன்னை ஒரு அடிமையாக அவள் ஒப்பு கொடுக்கிறாள். எஜமான் என்னுடைய வாழ்க்கையிலே என்ன வேணுமானாலும் செய்யட்டும் என்று சொல்லி அவள் தன்னை ஒப்பு கொடுக்கிறாள். ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் பொழுதுதான் தேவ திட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். நாம் ஒப்பு கொடுக்கிற பொழுதுதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செயலாற்ற முடியும். அவருடைய சித்தத்திற்கென்று நாம் விட்டு கொடுக்கிற பொழுதுதான் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே செயலாற்ற முடியும். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். மரியாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம். பழைய ஏற்பாட்டிலே இன்னொரு பெண்ணை குறித்து நாம் பார்க்கிறோம். அவளையும் குறித்து அவளை ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 5 அதிகாரம் 24 வசனத்திலே ஸ்திரீகளுக்குள்ளே கேனியனான ஏபேரின் மனைவி ஆகிய யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள். கூடாரத்தில் இருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். பழைய ஏற்பாட்டிலையும் ஒரு பெண் ஆசீர்வதிக்கப்பட்ட பெண் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த யாகேலை குறித்து நாம் பார்க்கிற பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்ததினாலே கானானிய ராஜாவாகிய யாபீன் இடத்திலே ஆண்டவர் அவர்களை விற்று போடுகிறார். 20 வருஷ காலமாக அங்கே ஒரு கொடுமையான ஆட்சி நடக்கிறது. கொடுமையாக அவன் அங்கே அவர்களை ஆளுகிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த தெபோராள் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் தீர்க்கதரிசி ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறாள்.
அப்பொழுது அந்த பாராக் என்று அந்த சொல்லக்கூடிய அந்த ஒரு தேவ மனிதனை அந்த தெபோராள் சந்தித்து சொல்கிறாள், நீ அந்த கானானிய ராஜாவோடு யுத்தம் பண்ண செல் என்று சொல்கிறார். அவனுடைய சேனாதிபதி சிசேரா, அவன் பெரிய பயங்கரமான ரதங்களை எல்லாம் இராணுவத்தை எல்லாம் வைத்திருக்கிற ஒரு பெரிய சேனாதிபதி. நீ அவனோடு யுத்தத்திற்கு போ, நான் உன்னோடு கூட வருவேன் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீ போகிற பிரயாணத்தின் மேன்மை உனக்கு கிடையாது, அது ஒரு பெண்ணுக்கு தான் கிடைக்கும் என்று சொல்லி அவனை தீர்க்க தரிசனமாக சொல்லி உற்சாகப்படுத்தி அந்த பாராக்கை அனுப்பி வைக்கிறாள். ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அங்கே யுத்தம் பண்ணுகிறார். அந்த சேனைகளை எல்லாம் பாராக்கையும் அந்த சிசேராவையும் அவனுடைய சேனைகளை எல்லாம் ஆண்டவர் கலங்கடிக்கிறார். அந்த சிசேரா என்ன செய்கிறான், இவனோடு எதிர்த்து நிற்கும் தேவன் யுத்தம் பண்ணினபடினால் தன்னுடைய ரதங்களை எல்லாம் விட்டு கால்நடையாக அவன் தப்பி ஓடுகிற பொழுது அந்த கேனியனாகின அந்த ஏபேரின் வீட்டுக்கு அவன் போகிறான். ஒளிந்து கொள்வதற்காக, தன்னுடைய ஜீவனை காப்பாற்றுவதற்காக அங்கே போகிறான். அங்கே அவனை வரவேற்கிறாள். தன்னுடைய கூடாரத்திலே அழைத்து அவன் தண்ணீரை கேட்டான், பாலை கொடுத்தாள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அவன் அசந்து ஆயாசமாய் தூங்கின பொழுது யாரும் நான் இருக்கிறேன் என்று கேட்டால், நான் இருக்கிறத நீ சொல்லாதன்னு சொல்லி அங்கே ஒளித்து அங்கே அவன் மறைவிலே படுத்திருக்கிறான். அப்பொழுது இவள் நினைக்கிறாள், இவன் இஸ்ரவேல் ஜனங்களை இவன் என்ன செய்கிறான், அடிமையாய் வைத்திருக்கிறான், கொடுமைப்படுத்துகிற ஒரு மன்னன், என் ஜனங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி ஆயாசமாய் தூங்கின அவனை அவள் ஒரு கூடாரம் அடிக்கிற ஆணியை வைத்து அவன் நெற்றியிலே அடித்து போட்டாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எப்படி ஒரு பெண், ஒரு சேனாதிபதி, அவன் மிகுந்த இராணுவ பலமுள்ள ஒரு பலசாலி, அவன் தூங்கும்போது அவனை ஒரு ஆணியை வச்சு அடித்து அவள் கொல்ல முடியும் என்று சொன்னால் ஒரு தைரியம் உள்ள பெண்ணாகத்தான் அவள் இருந்திருக்க வேண்டும். அவளும் தேவ சித்தத்தை அங்கு நிறைவேற்றுகிறாள், அவள் தேவ திட்டத்தை அங்கு நிறைவேற்றுகிறாள். ஆண்டவர் ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கணும், இந்த சிசேராவை அழிக்கணும், யுத்தத்தில் ஜெயம் கொடுக்கணும் என்பது தேவனுடைய சித்தம். ஜனங்களுக்கு அந்த கானானியர்கள் கையிலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டும் என்பது தேவ திட்டம். அந்த திட்டத்தை நிறைவேற்ற இங்கே இந்த யாகேல் என்கிற பெண் தன்னுடைய உயிரையும் கூட அவள் மதிக்காதபடி ஒரு பெரிய காரியத்தை செய்கிறாள். அந்த சிசேராவை அவள் என்ன செய்கிறாள், கூடார ஆணியினால் அவனை அடித்து கொன்று போடுகிறாள். எவ்வளவு ஒரு தைரியமான பெண்! நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில நேரங்களில் சில முடிவுகளை நாம் எடுக்கிற பொழுது நமக்கும் தைரியம் வேணும். இன்னைக்கு பெண்கள் தைரியம் இல்லாமல் நாம் இருக்கிறதை பார்க்கிறோம். குடும்பத்தை நடத்துவதற்கு, நம்மை பாதுகாத்து கொள்வதற்கான தைரியம், ஞானத்தை ஆண்டவர் நமக்கு தர வேண்டும். ஸ்திரீகளுக்குள்ளே அந்த யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள், அந்த மரியாள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். பெண்களாகிய நாமும் கூட ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்களும் கூட ஆசீர்வதிக்கப்பட்டவளாக, ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய திட்டத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்க ஆண்டவரே, உம்முடைய சித்தத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்க கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.